கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போதும் கூட கரங்களை தட்டி என்னை நிரப்புங்கப்பா உங்கள் வல்லமையால் என்ற பாடலை உற்சாகமாய் பாடுவோமா? என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியால நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையால நிரப்பிடுங்க. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். நான் காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவி நதியிலே மூழ்கணுமே, மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவி நதியிலே மூழ்கணுமே. என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையால நிரப்பிடுங்க. இப்பொழுதும் கூட இந்த வேலையிலையும் கண்களை மூடி, ஏசப்பா உம்முடைய அழைப்பு இருக்கிறனால தான் ஏசப்பா நான் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லி அவரை துதித்து அவரை ஆராதிப்போமா? உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை, இயேசுவின் கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் உங்க அலையாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் உங்க கரைபடாத கரங்கள் என்னை காத்து கொண்டதே. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் உம் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் உம் கரைபடாத கரங்கள் என்னை காத்து கொண்டதே. எஜமானனே என் எஜமானனே, என்னை அழைக்கும் எஜமானனே, எஜமானனே என் எஜமானனே, என்னை அழைக்கும் எஜமானனே. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை, இயேசுவின் கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. இசப்பா இப்போது கூட வர்ஷிப் பகுதியில் நீங்கள் கிரியை செய்ததுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜி நல்ல பிதாவே, ஆமென். Dear children,
தொடர்ச்சியாக நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் டைம் ப்ரோக்ராம் பார்த்து கொண்டு வரீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களுக்கு போதித்து கொண்டே வருகிறார், அப்படி தானே? ஏன்னா ஆண்டவரோட நாமங்களில் ஒன்று, அவர் ஒரு நல்ல போதகர். ஹீ இஸ் அ குட் டீச்சர். ஜீசஸ் இஸ் அ குட் டீச்சர். ஒருவேளை அவர் இந்த நாளில் நம்ம மத்தியில் ஒரு மனுஷனாக வாழாட்டி கூட அவருடைய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நமக்கு கூட நிறைய நேரம் கவுன்சில் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி செய்யின்னு சொல்கிறதுக்கு யாராவது கூடவே இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நீங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை நாடுறீங்க இல்லையா? இந்த ஃப்ரெண்ட் என்னை கைட் பண்ணிடுவா, இந்த ஃப்ரெண்ட் என்னை கைட் பண்ணிடுவான், இந்த அங்கிள் என்னை சொல்லி கொடுத்து நடத்திடுவாங்க, எங்கள் மம்மி எல்லாத்தையும் என்னை கரெக்டாக டைரக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது எல்லாமே ஆண்டவர் நம்ம கொடுத்த பெரிய கிருபை, ஸ்லாக்கியம், நல்லது தான். ஆனால் ஆண்டவரை முதலாவது நம்ம சார்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அவரே ஒரு நல்ல போதகர் தான். அவருடைய காரியங்களை நமக்கு நிறைய வேதாகமம் முழுவதிலையும் எழுதி வைத்திருக்கிறாரு. விசேஷமாக மாணவ பருவத்தில் நீங்கள் சங்கீதங்களையும் நீதிமொழிகளையும் தினந்தோறும் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு லைஃப் ஓரியன்டான விஷயங்களில் குறித்த போதனைகள் நிறைய அதில் இருக்குது. நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஓன் பைபிள் இல்லை அப்படின்னா ஒரு பைபிள் வாங்குங்க, முழு வேதாகமத்தை வாங்குங்க. அப்போ தான் அதில் நீதிமொழிகள், சங்கீதம்லாம் இருக்கும். ஒருவேளை புதிய ஏற்பாடு மாத்திரம்தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா பவுல் அப்போஸ்தலன் எழுதின நிருபங்கள் எல்லாம் வாசிங்க. அதில் உங்கள் லைஃப் ஓரியன்டான சேலஞ்சஸ்க்கு வேண்டிய எல்லா ஆன்சர்ஸும் இருக்குது. இந்த வசனம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அதில் அதற்குரிய மகத்துவம் எழுதப்பட்டிருக்கு. ஏசாயா 48:17 ஆண்டவர் சொல்லுகிறாரு, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி. ஹல்லேலூயா. பாரு, உனக்கு பிரயோஜனமானதை போதிக்கிற ஒரு நல்ல போதகர், ஒரு நல்ல டீச்சர் உன் கூடவே இருக்கிறார் இந்த ஃபார்ம் ஆஃப் பைபிள். அநேக நேரங்களில் எங்களை போல சீனியர்ஸ் உன்னை வழி நடத்துவதற்கு எல்லா நேரத்துலையும் இருக்க முடியாது. நீ எல்லா காரியங்களையும் எல்லாரிடத்துலையும் பகிர்ந்து கொள்ளவும் முடியாது. ஒருவேளை அவங்க என்னை தப்பாக நினச்சிட்டாங்கன்னா, இது மாதிரி பிரச்சனைகள் வேறு யாருக்குமே இல்லாமல் நான் தான் வினோதமாக இதை சந்திக்கிறேனோ அப்படின்னு நீ மன உளைச்சலுக்குள்ளாகிற எந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வேதாகமத்தில் இருக்குது. நீ பிரயோஜனமான காரியங்களை என்ன செய்யணும், தினந்தோறும் நீ எந்த பாதையில் நடக்கணும், இது எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு வார்த்தையின் வடிவில் எழுதி கொடுத்துருக்கிறார். நீ ஹோலி ஸ்பிரிட் கிட்ட, பரிசுத்த ஆவியானவர்கிட்ட அந்த பலனை நீ கேட்டினா நிச்சயமாக உனக்கு அதில் உள்ள காரியங்களை, ஆழங்களை சொல்லி கொடுப்பார். அதனால தான் டெய்லியும் காலையில் முதலாவது அவர் சன்னதியில் உட்காந்து அந்த ஞானத்தை வாங்கிக்கிடணும்னு சொல்லி கொடுப்போம். பாருங்கள், அப்படி நம்ம அவர் சொல்கிற போதனைகளின்படி நடந்தால் என்ன உனக்கு ரிசல்ட்டு? ஏசாயா 48:18 என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன்னுடைய நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும்னு எழுதப்பட்டிருக்கு. பாருங்கள், இப்போ ஜனங்கள் எல்லாம் சமாதானத்துக்காக தான் எல்லா பக்கமும் அவங்க என்ன செய்கிறாங்க, பணங்களை செலவு செய்கிறாங்க, நிறைய இடங்களை விசிட் பண்ணுறாங்க, நிறைய பேர்கிட்ட ஆலோசனை கேட்குறாங்க. உனக்கு இலவசமாக அந்த வேதாகமத்தில் உனக்கு வேண்டிய தினந்தோறும் பிரயோஜனமாய் நடக்க வேண்டிய காரியங்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ நீ ஏன் ஒய் டோன்ட் யூ டேக் இட்? நீ அதை ரொம்ப ஈஸியாக அதை பெற்றுக்கொள்ளலாமே, சுலபமாக அதை பெற்றுக்கொள்ளலாமே. அதை நீ பயன்படுத்தும் பொழுது உன்னுடைய லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக அந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் தங்கும். மே காட் பிளஸ் யூ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டைம் ப்ரோக்ராமுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டைம் ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ரூம்மேட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் காலேஜில் ஸ்கூல்ஸில் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக இதிலேருந்து நாங்கள் கற்றுக் கொடுக்குற ஒவ்வொரு காரியங்களும் உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். மிகுந்த பிரயாசத்தின் மத்தியிலையும் இந்த ப்ரோக்ராமை நாங்கள் வெளியிட்டு வருகிறோம். விசேஷமாக ஆகஸ்ட் 15 நடைபெற உள்ள இந்த யூத் கேம்பில் நீங்கள் ஒவ்வொருவரும் பங்கு பெறணும் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஆசை. வாலிப பிரயாயத்தில் சிருஷ்டிகனை நினை அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது. வாலிப பிரயாயத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளே, இந்த டேஸ் உங்கள் வாழ்க்கையில் திருப்பி கிடைக்கக்கூடாத ஒரு காலம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் 15 யூத்துக்குன்னு வைக்கிற ஒரு ரிவைவல் கேம்ப் நீங்கள் கண்டிப்பாக அதில் அட்டன் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்கள் கூட பேசுவார், ஆண்டவர் உங்களை தொடுவார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் என்ன மைண்டில் ப்ரெஷரோட அல்லது உங்களுடைய சரீரத்தில் ஏதோ பலவீனத்தோடு நீங்கள் இந்த மீட்டிங்க்கு வர்றீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த மீட்டிங் முடிஞ்சு நீங்கள் போகும்போதில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒரு மாற்றத்தையும் அற்புதத்தையும் செய்வாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. கடந்த முறை நான் உங்கள் மத்தியில் பேசும் பொழுது பி ஆக்டிவ் அப்படிங்கிற தலைப்பில் உங்களோட நான் பேசினேன்.
ஆக்டிவாக செயல்பட்ட மிரியாமை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த நாள்லையும் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், பி போல்டு. நம்ம வாழ்க்கையில் நம்ம ஃபேஸ் பண்ணுற எல்லா காரியங்களையும் குறித்து, நமக்கு நேரிடுகிற பிரச்சனைகளை குறித்து நிறைய நேரங்களில் நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, இதை நான் எப்படி செய்ய போகிறேன், நான் ஒரு போர்டு எக்ஸாமை ஃபேஸ் பண்ண போகிறேன், நான் 1 இயர் படித்த பாடலெல்லாம் மறந்துருச்சுன்னா நான் பரீட்சை எப்படி எழுதுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்து போயிருக்கீங்களா? எதை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் எல்லாரும் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை, மகளே மகனே நீ போல்டாக இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேதத்தில் யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் போடப்பட்டிருக்கிற வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் அப்படின்னு சொல்லி போடப்படுது. பாருங்களேன், மோசே லட்சக்கணக்கான ஜனங்களை வழி நடத்துகிற ஒரு தலைவனாக இருந்தாங்க. அவங்க இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்திட்டு போகும்போதுல அவங்களுக்கு வயதாகி அவங்க மறிச்சிடறாங்க. மறித்த பிறகு அந்த பெரிய ஒரு பொறுப்பு யோசுவாவுடைய கரங்களில் செய்யும்படி கொடுக்கப்படுகிறது. அப்போ யோசுவா அந்த ஜனங்களெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் கைட் பண்ணி வந்த நாட்களில் கூடயே இருந்திருக்கார் மோசையோட. அப்போ இவங்க ரொம்ப கீழ்ப்படிய மாட்டாங்க, முரட்டாட்டம் பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க, பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது இவங்களெல்லாம் வழிநடத்துறதுக்கு யோசுவா நினச்சாரு, என்னால் முடியாது, எனக்கு இவங்களை ஃபேஸ் பண்ணவோ இவங்களை கைட் பண்ணவோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அப்படி பயந்து போன யோசுவாவை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பலங்கொண்டு திடமனதாயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கும் அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்கிற நீ உன் வாழ்க்கையில் எதை குறித்து உனக்கு பயம் இருந்தாலும் சரி, ஏசப்பா கிட்ட சொல்லிக்கிறேன். ஆண்டோட வசனம் இப்படியாக சொல்லுது. அதே வசனத்தில் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடே இருப்பார் அப்படின்னு சொல்லுது. நீங்கள் ஒரு இன்டர்வியூ இன்னைக்கு அட்டன் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ அந்த இன்டர்வியூ கேட்குற அந்த பாஸ் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்களோ அப்படின்னு சொல்லி அப்படியே உள்ளே நுழையும் போதுலேயே, அந்த ரூம்குள்ளே நுழையும் போதுலேயே பதட்டத்தோடு நடுக்கத்தோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்கள் ஃபேஸே உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். நீங்கள் பதட்டத்தோடு நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அதை உங்கள் மூளைக்குள்ளே கொண்டு போய் அதுக்கான கரெக்ட் ஆன்சர் உங்களுக்கு அது கோ த்ரூ பண்ணதாக இருந்தாலும் சரி, அது நமக்கு தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட்லேருந்து கேட்ட கொஸ்டினாக இருந்தாலும் சரி, அந்த பயத்தில் எல்லாத்தையுமே நம்ம மறந்துடுவோம். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவரே நான் இந்த இடத்துக்கு நான் போக போகிறேன்ப்பா, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடே இருப்பான்னு சொல்லிக்கிங்க. நீங்கள் என் கூட வாங்க இசப்பா, என் பக்கத்தில் இருந்துருங்கப்பா, எனக்கு இருக்கிற இந்த பயத்தெல்லாம் எடுத்து போட்டுருங்கப்பா, நான் போல்டாக இந்த இன்டர்வியூவை நான் ஃபேஸ் பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு குட்டியாக ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் போங்களேன். ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார். நிறைய நேரங்களில் நம்ம பதட்டம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு இடத்துக்கு தனியாக போகிறீங்க, ஒரு ட்ரெயின்லையோ பஸ்லையோ ட்ராவல் பண்ணி தூரமான ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அல்லது உங்கள் ஹாஸ்டலில் நீங்கள் இருந்து உங்கள் வீட்டுக்கு வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி வரும்போதில் ஒரு வேளை அன்டைமாக நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். கூட இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அன்னோன் பர்சனாக இருக்கலாம், பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் அடுத்த சீட்டில் இருக்கிறவங்க எல்லாம். ஆனால் அந்த டைமில் கூட நீங்கள் ஒரு பயந்த முகத்தோடு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களை ஆப்போசிட் நபர் உங்களை வேறு வித மாதிரி கூட கொஞ்சம் உங்களை பயத்துக்கு உட்படுத்துகிற மாதிரி நடந்து கொள்வாங்க. அதனால நீங்கள் யார்ட்டையுமே ஒருவேளை உள்ளுக்குள்ளே உங்களுக்கு பயம் இருந்தால் கூட அதை ஏசப்பாட்ட சொல்லி, ஆண்டவரே நான் இந்த சுச்சுவேஷனை நான் தனியாக கிராஸ் பண்ண வேண்டியிருக்குப்பா, நான் தனியாக நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேன்ப்பா, தனியாக நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறேன், தனியாக அந்த இடத்துல நான் பஸ் ஸ்டாப்பில் நான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், இப்போ ஒரு அன்டைமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசுக்குள்ளே பயம் இருந்தாலும் ஏசப்பாட்ட ஒரு குட்டியாக ஜெபம் பண்ணிவிட்டு, ஏசப்பா என் கூட இருங்கப்பா அப்படின்னு சொல்லி தைரியம் அடைஞ்சிடணும். தைரியம் அடையலை அப்படின்னு சொன்னால் அப்படியே ஒரு பக்கம் முகமெல்லாம் வேர்த்து கொட்டும், கை காலெல்லாம் நடுங்கிக்கிட்டு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மற்றவங்க உங்களை பார்க்கும்போதுலே கண்டுபிடிச்சிடாங்க, இவங்க ஒரு பயந்து போய் இருக்கிறாங்க, இவங்கள்ட்ட நம்ம வீம்புக்குன்னே ஏதாவது வம்பு இழுப்போம் அப்படின்னு சொல்லி கூட அவங்க பேச வருவாங்க. அதனால் நீங்கள் உள்ள பயம் இருந்தாலும் வெளியில் காமிக்கக்கூடாது. உள்ள பயம் இருந்தாலும் ஏசப்பாட்ட நீங்கள் சொல்லுங்களேன், ஆண்டவரே நீங்கள் என் பக்கத்தில் இருக்கிறீங்கப்பா, இனி யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு கான்ஃபிடென்ட்டான இந்த வார்த்தையை ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற இந்த வேத வசனத்தை நீங்கள் உங்கள் மனசில் ஆழமாக நீங்கள் பதிச்சுக்கோங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, பலங்கொண்டு திடமனதாயிரு
அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பி போல்டாக இருக்கணும். எந்த காரியத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி நமக்கு முன்னாடி வச்சாலும் சரி, எல்லாத்தையும் தைரியமாக என்ன செய்யணும், ஃபேஸ் பண்ணணும். உங்களை ஒரு தீசிஸ் சப்மிட் பண்ண சொல்கிறாங்களா, ஒரு கிளாஸில் உங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறாங்களா, எல்லாத்தையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து நீங்கள் படிக்க வேண்டியதை நல்லா படிங்க. ரெஃபர் பண்ண வேண்டிய புக்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். நல்லா எல்லாம் அழகாக நீங்கள் பிபிடி போட்டு எல்லாம் கொண்டு போங்க. கரெக்டாக உங்கள் சைடு நீங்கள் செய்ய வேண்டிய ஆயத்தங்களெல்லாம் நீங்கள் செஞ்சுருங்க. செஞ்சுட்டு நீங்கள் அங்கே முன்னாடி போய் ப்ரெசென்ட் பண்ணும்பொழுது ஒருவேளை உங்களுக்கு ஒரு பதட்டம் வருதா, பதட்டம் வந்தா ஏசப்பா நீங்கள் என் கூட இருக்கீங்கல்ல, என் பக்கத்தில் இருக்கிறீங்கள அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு குட்டி ப்ரேயர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த காரியத்தை தைரியமாக நீங்கள் செய்ய ஆரம்பிங்களே. முதல்ல ஒரு சென்டென்ஸ் பேசும்போது தான் பயம் இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்ய துவங்கும் பொழுது அடுத்தடுத்து நீங்கள் பேச ஆரம்பித்தோடனே ஆண்டவர் தம்முடைய பலத்தினால உங்களை இடை கட்டுவார். அவருடைய ஆவினால் அவர் உங்களை நிரப்புவார். எந்த இடத்துலையும் உங்களை ஆண்டவர் வெட்கப்படுத்த விடவே மாட்டார். அதனால் வாலிப பிள்ளைங்களே, இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்ருக்கிற அன்பான ஸ்டூடெண்ட்ஸே, உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து இன்றைக்கி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் உறுதியாக பிடிச்சிக்கோங்க. உங்களால் முடியாதுன்னு ஒன்றுமே இல்லை. ஏன் உங்களால் எல்லாம் முடியும்னு சொல்கிறேன்? ஏசப்பா உங்கள் கூட இருக்கிறாங்க. ஏசப்பா உங்கள் கூட இருந்தாங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக முடியும். அவர் உங்களை கைட் பண்ணுவார். பாருங்களேன், யாராவது நம்ம கூட எல்லா நேரமும் வர முடியுமா? பேரண்ட்ஸாக இருந்தால் ஒரு 18 இயர்ஸ் வரையும் அவங்க கூட ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்கள ஸ்கூலில் கொண்டு விடுவாங்க, அவங்கள கூப்பிட வருவாங்க, இப்படிலாம் இருப்பாங்க. ஆனால் அபோவ் 18 மேலே நீங்கள் ஒரு காலேஜுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க உங்களை பஸ்ஸு தான் ஏற்றி விட முடியும், அல்லது உங்களை இறங்குற இடத்துல உங்களை பிக்கப் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு டைம் உங்களை கொண்டு போய் விட்டு கூட்டிகிட்டு வருவாங்க. இதே போல் எல்லா நாளும் ஒரு 3 இயர்ஸோ 5 இயர்ஸோ நீங்கள் அங்கே படிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா நாளும் எல்லாரும் உங்கள் கூடயே ட்ராவல் பண்ண முடியவே முடியாதுங்க. உங்கள் கூட என்றைக்குமே எப்பயுமே ட்ராவல் பண்ணுறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் பரிசுத்த ஆவியானவராக இருந்து உங்களை கைட் பண்ணுவதற்கு அவர் வல்லமையுள்ள கடவுளாக இருக்கிறார். நீங்கள் போகிற இடமெல்லாம் அவர் உங்கள் கூட வருவேங்கிறார். நீங்கள் எல்லாவற்றையும் அவருடைய துணையோடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் ஆண்டவர் ஜெயமாய் முடிய பண்ணுவார். அதனால் பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகைக்காதீங்க, தைரியமாக இருங்க. உங்களுக்கு வருகிற எல்லா சிச்சுவேஷன்ஸையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்கள் கூடயே இருக்கிறீங்கிறார். நீங்கள் போகிற இடமெல்லாம் ஆண்டவர் உங்கள் கூட இருப்பார். எதை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. இன்றைய தினத்துலையும் இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இந்த வசனத்தை பிடித்து கொண்டவர்களா இந்த நாளில் நீங்கள் தொடர்ந்து கர்த்தருக்குள்ளே நீங்கள் ஓடுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் கொடுத்த இந்த அருமையான இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலையும் ஆண்டவரே, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டைம் ப்ரோக்ராமில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நீங்கள் பேச நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. பி போல்டு என்று சொல்லி நீங்கள் பேசியிருக்கிறீங்க. எங்கள் பிள்ளைங்க எதை குறித்தும் அவங்க தைரியத்தை இழந்து விடாதபடி எல்லா சூழ்நிலையிலையும் தைரியமாக இருக்க எங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கப்பா. எக்ஸாம் ஹாலில் அவங்க தைரியமாக அவங்க ஃபேஸ் பண்ணட்டும் எக்ஸாம்ஸை. அவங்க போகிற இன்டர்வியூஸ், அவங்க போகிற ஆண்டவரே ஜாப்ஸ்க்காக ட்ரை பண்ணுற எல்லா சூழ்நிலையிலையும் எங்கள் பிள்ளைங்களோட இருங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைங்க எந்த விதத்துலையும் தனிமையில் இருக்கிறேன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணவே கூடாதுப்பா. அவங்களுக்கு இருக்கிற எல்லா பயத்தையும் நீங்கள் எடுத்து போடுங்கப்பா. பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடே கூட இருப்பார் என்று சொன்ன தேவன் யோசுவாவோடு இருந்தீங்க, மோசையோடு இருந்தீங்க. இன்றைக்கு எங்கள் பிள்ளைங்க எல்லாரோடையும் நீங்கள் இருந்துருங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைங்க எல்லா காரியங்களையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு செய்ய கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்க. பரீட்சை எழுதும் பொழுது நீங்கள் அவங்க பக்கத்தில் இருங்கப்பா. தனிமையில் அவங்க ட்ராவல் பண்ணும் பொழுது நீங்கள் அவங்க பக்கத்தில் இருங்கப்பா. அவங்க வியாதியோடு இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்க பக்கத்தில் வைத்தியராக நீங்கள் கடந்து வாங்கப்பா. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையும் அவங்கள பாதிக்காதபடி எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவரே தைரியமாக உங்களை நம்பி அவங்க உங்கள் கூட ட்ராவல் பண்ணி எல்லா காரியங்களிலையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன்.